H is equal to I square RT. ஹீட் வந்து I ஸ்கொயர் RTன்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது கரண்ட்டு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஹீட் அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஹீட் அதிகமாக இருக்கும், அப்புறமா எவ்வளோ நேரம் டைம் ஓட விட்றோன்றதை பொறுத்து ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். இதை பற்றி நான் நிறைய நெட்டில் வந்து பார்த்தேன், நிறைய வீடியோஸுமே வந்து பார்த்தேன் யூடியூப். தமிழில் அவ்வளோவா வீடியோஸ் இல்லை, இருந்த வீடியோலையுமே வந்து டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதனால் நான் இந்த வீடியோவில் இது டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அயன் பாக்ஸில் இது வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. இதில் கரண்ட்டு பாஸ் பண்ணோன்னா இது வந்து ஹீட் ஆகும். அதுக்கப்புறமா இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நான் சின்ன வயசுலலாம் ஹீட்டருக்கு பதிலாக இது தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை தண்ணி உள்ள முக்கிட்டு இதை வந்து நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இது வந்து தெரிஞ்சிருக்கும் எலக்ட்ரிக் கெட்டில். இதுலேயுமே ஒரு ஹீட்டிங் எலமெண்ட் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை ஹீட்டாக வந்து மாற்றும். ஃபைனலாக வந்து இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். இது நான் ஃப்ளோரானன்னு ஒரு மீன் வளர்த்தேன். அதில் வந்து அந்த மீனுக்கு வந்து ஹீட்ரு போடணுன்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காயிலாக தெரியுதா, இதுதான் வந்து அங்கே ஹீட்டிங் எலமெண்ட். இது வந்து கரண்ட்டை வந்து ஹீட்டாக வந்து மாற்றும். ஏன் இது இப்போது இவ்வளோ இம்பார்ட்டன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையிலேயே நம்மள தினசரி வாழ்க்கையிலேயே நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுற கன்வர்ஷன் வந்து ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக மாற்றுறது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து ஹீட் எனர்ஜியாக மாற்றுறது தான். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியறதுக்கு ஒயர் உள்ளே என்ன நடக்குதுன்னு வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஒயர் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த ப்ளூ கலர் மினியான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான் வந்து ரேண்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் பேட்ரியை ஆன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் வந்து ஒரு டைரெக்ஷனில் வந்து போக ஆரம்பிக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா போகும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிட்டு போகுது பார்த்திங்களா எலக்ட்ரானு. ஸோ எலக்ட்ரான் வந்து ஆட்டம் இடிக்கும் போது அதோட கைனெட்டிக் எனர்ஜி, அதாவது மூவ் ஆகிறதுனால இருக்க எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக வந்து மாறும். இந்த ஹீட் எனர்ஜியை தான் நம்ம வந்து நம்மளோட ஹீட்டர்லேயும் நம்ம அயன் பாக்ஸ்லேயுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை டினோட் பண்ணுறதுக்கு நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே வந்து பண்ணியிருந்தேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் ஒரு காப்பர் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். இந்த காப்பர் ஒயரை ஒரு 20 வாட் பவர் சப்ளை கூட வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து இதை அப்படியே வந்து விட்டுடுறேன். ஸோ ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு அது 30 செகண்ட்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட்டே வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை. அதுக்கப்புறமா புது ஒயர் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஒயர் பேர் வந்து நிக்ரோம் ஒயர். இந்த ஒயரை வந்து அதே பவர் சப்ளை கூட வந்து நான் இப்போது கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இதையுமே அதே மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஓட விடுறேன். தேர்ட்டி செகண்ட் அப்புறம் அந்த ஃபோம் எடுத்து அதே ஒயரில் வைக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து மெல்ட் ஆகிடுச்சு. அதாவது இந்த ஒயர் வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இதோட காரணம் என்னென்னா, நிக்ரோம் ஒயருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதாவது நிறைய ஆட்டம் இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா, நிறைய எலக்ட்ரான் வந்து அந்த ஆட்டம் மேலே கொலாய்ட் ஆகும்போது நிறைய ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம இப்படி தான் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஹீட்டாக வந்து மாற்றிக்கிட்டு இருக்கோம்.